யோ டீ ஆயிட போதியா, சீக்கிரம் குடிச்சு இடத்த காலி பண்ணு. அட டீ கிடக்கட்டு இருந்தாங்க. அதோ அங்க பாரு, அந்த தவிட்டு போயிலும் அவன் கைத்தடியும் என்ன திமிரா நடந்து வர்றானுங்க. பார்த்தேன். அவன் அண்ணன் சக்திவேலு கோவக்காரன், ஆனா மரியாதை தெரிஞ்சவன். இது சும்மா வெறும் பய வெத்து வேட்டு. அவங்க அண்ணன் பேரை வச்சுக்கிட்டு ஊரை கெடுத்துக்கிட்டு தெரியறானுங்க. இப்பதான் அண்ணன் ஊருக்கு போயிட்டானே, செட்டப்பா கவனிச்சிருவோம். சாத்திப்பிடுவான். சாப்ப உங்க விஷயத்துல நான் எப்பவும் ரெடிதான். ரெடிங்கிற பழைய கடைக்கு அனுப்புறானா? பள்ளி அமைக்க உனக்கு தகராறு. அண்ணா வந்திருக்காரு தெரியும்ல? அதுக்கு என்னப்ப? அண்ணா உட்காந்துருக்காரு தெரியும்ல? உட்காரட்டுமே. அண்ணன் எதுக்காக வந்திருக்காரு தெரியுமில்ல? எதுக்கு? 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்க. இங்க எலிகறி தான் இருக்கு, அத நீயே சாப்பிடு. டீ போட சொல்லுடா. சாப்பிடு. ஊர்ல கூப்பிடா. முதல்ல சாப்பிடுறா. மாமன் மார்களே, மாமி மார்களே, கிழவன் மார்களே, கிழவன் மார்களே, அப்பா அம்மா எல்லாம் வாங்கடா. சீக்கிரம் வாங்க வாங்க. எல்லாரும் உட்கார. கசாப்ப போடுறா. உட்காருங்கடா. எல்லாம் உட்காருங்க. லைனா உட்காருங்க. லைனா உட்காருங்க. இந்த இந்த டேய் பண்ண தர எல்லாருக்கும். இந்த முதல்ல நீ இப்படி பண்ண. நீ ரொம்ப வைக்காத கண்ண. டேய் நீங்க வயித்துல ஃபுல்லா மண்ணு. சீக்கிரம் சாப்பிடுங்க. என்னண்ணே இப்படி பாக்குறீங்க? ஏன் சிரிப்புல இறைவனை பாக்குறேன்டா. 12 ரூபா 50 பைசா கொடுத்துட்டு உங்க அண்ணனை இறைவனை பார்க்க சொல்லு. ஏன் ஓசியில பார்க்க விட மாட்டீங்களோ? என்ன எங்க அண்ணனை பார்த்தா எப்படி தெரியுது? உரலும் உலைக்கு ஊர் வந்த மாதிரி இருக்கு. மரியாதை பணத்தை கொடுக்கல, உளுந்த வடைக்கு ஊற போட்டிருக்கேன். உள்ளார போய் ஆட்டு. அண்ணே அவர் கிளாஸ் கழுவாரு. நீ ஜகஜால ஜித்தன்டா. வரும்போது இன்னத்துல ஆட்டணும் அந்த ஊருக்கு. இந்த கசாப்பு கடைக்காரனை வள்ளியம்பையை செட்டப் பண்ணி விட்டுட்டு. இது ரொம்ப அநியாயம்டா. எதிர அநியாயம்? இது முதல் போட்டு வச்ச டீ கடை நினைச்சியா, இல்ல மாரியாத்த கோயில் தண்ணி பந்தன்னு நினைச்சியா? மரியாதை கிளாஸ கழுவுடா. எங்க அண்ணன் யார் தெரியுமா? உங்க அண்ணன் யாருங்கிறது தெரியும், இவங்க அண்ணன் ஊரை விட்டே போயிட்டாங்கிறது தெரியும். மரியாதை கிளாஸ கழுவுடா. அண்ணே என்னண்ணே இது? ஆமா தங்கச்சி, இவனுக்கு பட்டாதான் புத்தி வரும். வந்தோமா டீயை குடிச்சோமா போனோமான்னு இல்லாம வர்றவன் போறவனுக்கு டீயும் பண்ணி வாங்கி கொடுத்து என்ன வம்புக்கு இழுக்கிறான். போகுது போ. எவ்வளவு பாக்கி? 12.50. கட்டிக்க போறவன் கஷ்டப்படுறதே என்னால பாக்க முடியாது. இந்த நாள் பண்ணி கடையில கிளாஸ் கழுவுனால கழுவுன தவிர உன்னை நான் கட்டிக்க மாட்டேன். ஐயோ என்னால மாவாட்ட முடியாதுப்பா. சொல்றேன் வா. நீ போடா. வந்துரு. ஏய் போடானா. வந்துடுறாடா. ஒரு வயசு பையனை உங்ககிட்ட தனியா விட்டுட்டு எப்படி? இப்ப நீ போகல ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். போடானா. டீ கடையில என்னையா சொன்ன? என்னமா சொன்ன? எச்சல் கிளாஸ் கழுவுனாலும் கழுவுவேன், என்ன கட்டிக்க மாட்டேன்னு தானே சொன்ன? அவசரத்துல சொல்லிட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு தெரியாம உனக்கே வாக்கப்பட்டு உனக்கு ஒரு பிள்ளைய பெத்து அந்த பிள்ளையோட எச்சல் கிளாஸ கழுவ வைக்கல. மங்கம்மா சபதமா? இல்ல சரஸ்வதி சபதம். என்ன மாமா பத்திரிக்கை போகலையா? தனியா படுத்திட்டு என்ன யோசனை பண்ற? பெரிய யோசனை ஒண்ணு இல்லடி. நீ ஐயா சும்மா நடிக்காத. நேத்து ராத்திரி அம்மா தூங்குனதுக்கு அப்புறம் நீ என்ன செஞ்ச? ஐயோ என்னடி செஞ்சா? நேத்து ராத்திரி எம்மா. இன்னைக்கு ராத்திரி அத்தை அவன் ஏதாவது பேசினா உதவிடுவாங்க. என்ன இங்க கலாட்டா? பொண்ணு மாப்பிள்ளை அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறீங்களா? அப்பா அம்மாவா பொண்ணு மாப்பிள்ளை விளையாட்டு விளையாடுறோம். இவனை பார்த்தா போசன் மாதிரியே தெரியலையே. இமயமலையில இருந்து வரானோ? ஆமா இங்க தவுடுங்கிறது யாருப்பா? யாரா தவுடு? நீ தவுடு, உங்க அத்தா தவுடு, உங்க அப்பா தவுடு, உன் மகன் தவுடு, உன் தாத்தா தவுடு, உன் கோயா தவுடு. உன்னோட தவுடு கூட தவுடுன்னு சொல்லக்கூடாது. கொலை விழும். மரியாதையா சொல்றேன். வீடு கட்டுறதுக்குள்ள இடத்த விட்டு காலி பண்ணிடு. அத்தா ஏன்பா உடம்பு அழுத்திக்கிற? சக்திவேலு தவுடுங்கிற பேருக்கு பணம் அனுப்பியிருக்கலாம், அதனால கேட்டேன். ஐயோ ஆமாங்க, எங்க அண்ணன் தான் சக்தி வேலுங்க. நான் தாங்க தவுடு. இனிமேலும் உங்களை சொல்ல மாட்டேங்க. எங்க ஆத்தா தவுடு, எங்க அப்பன் தவுடு, எங்க தாத்தா தவுடு, எங்க ஆயா தவுடு, எங்க அத்தையோ தவுடு. அவசரப்படாத, நிறைய பணம் வச்சிருக்கிறோம். தீர்காயுஷா இருங்க, சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி. பனு பிளாக் போர்ட். ஐயோ ஆனா அவனால இருந்து ஆரம்பிக்க போறாங்க போல இருக்கு. என்ன வரல? டைம் ஆயிடுச்சு. லடாக்ல சீனாக்கார விட்டு போன கடியாரத்தை எடுத்து கட்டிக்கிட்டு முள்ளையும் திருப்பி வைக்காம சீனாக்கார டைமுக்கு அவசரப்படுறிய. திஸ் இஸ் இந்தியன் டைம். லேட்டா தான் வருவாங்க. பாக்குறது போலீஸ் வேலை, வந்திருக்கிறது ஆணைக்காலு. சுருக்கு சுருக்குங்கதே மொழி. பானு நல்லா இருக்கியா? பார்த்து 10 வருஷம் ஆன மாதிரி கேக்குறேன். மாமா எல்லாம் ரெடி, உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல டீ, அப்புறம் தான் பேச்சு. கரெக்ட். ஆணிகளா இந்த பக்கம் இங்க பாருங்க, பேர் சொல்லுங்க. வாடா வாடா. Go to your place without cup.
இவங்க மேல இருக்கிற பாசத்துல எதையும் மறைக்காம எல்லா குறைகளையும் சொல்லுங்க. எதுக்கு இதெல்லாம்? எல்லாம் காரணமா தான். ஆமாம்மா சொல்லுங்கம்மா, எங்க குறைங்க என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. சொல்றதுக்கு என்ன இருக்கு பெருசா குறையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காலையில கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. ஊர்ல எந்த பிள்ளைங்க தூங்கல? என் குறைய நீங்க என்ன சொல்றது? நானே சொல்றேன். அம்மா, எனக்கு அப்பா மேல கோவம் வரும்போதெல்லாம் சிகரெட்டை பிடிச்சு அவர் மூஞ்சில ஊத்துற மாதிரி நானே நினைச்சுக்குவேன். என் பேர பிள்ளைங்களை பத்தி நான் சொல்றேன். அவங்களுக்கு எதுலயுமே கொஞ்சம் கவனக்குறைவு. அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமே, போதை ஊசி. ஐயோ பெல்ட் வருது. பிள்ளைங்க மேல இருக்கிற பாசத்துல பாக்குறதுக்காக ஓடி வந்திருக்கிற இல்ல? ஊரே கூடி எழுதி வச்சிருக்க உன் பிள்ளைகளோட திறமை. இத பார்த்ததுக்கு அப்புறமும் நீ நாக்க பிடிக்கிட்டு செத்துருக்க வேணாம். நான் மட்டும் போலீஸ் மந்திரியா இருந்தா 100 வருஷம் தண்டனைன்னு சட்டமே போட்டிருப்பேன் ஒவ்வொரு குறைக்கும். அதுல இருக்க ஒவ்வொரு குறைக்கும் கணக்கு போட்டு பார்த்தா 700 வருஷம். அவ்வளவு வருஷம் உயிரோட இருக்கிறதா இருந்தா அவங்க இன்னும் 10 குறை சேர்த்து செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தாங்க. நீ போய் வண்டியில ஏறு. ஐயா, நீ கூடதான். ஒரு தாய் தன் பிள்ளைகளை வந்து பார்ப்பது தவறா? என்ன கொடுமை! உழுது, நல்லா உழுது. Hi, stop it. பத்தி பொட்டில தானே பத்த வச்சா? உன் உடம்புல உரசியா சிகரெட் பத்த வச்சா? லுக் மேன், அவனுக்கு உன் மேல கோபம் வரும் போதெல்லாம் தம் அடிச்சு உன் மூஞ்சில் ஊதணும் போல தோணுச்சாம். ஊதட்டுமான்னு கேட்டான், அடிச்சு தூள் பண்றான்னு சொல்லிட்டேன். இதுல என்னப்பா தப்பப்பா? ஏ பிரிகேடியர், வித்தியாசமா செய்யறதா நினைச்சுக்கிட்டு பைத்தியக்காரத்தனத்தை என்கரேஜ் பண்ற. இன்னைக்கு என் முன்னாடி சிகரெட் குடிக்க வச்ச, நாளைக்கு அது உன் வீட்டு கூரைக்கு தீயாவை வருண்டா. அப்படியே வந்தாலும் உன் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் தம்பி. டேய், சிகரெட் பிடிக்கிறத மரியாதைக்கு குறைவான பிரச்சனையை நினைக்காதீங்க. டிஃபன் காபி சாப்பிடுற மாதிரி விட்டுடுங்க. என்னைக்கு தாங்க குறையுது. அண்டர்ஸ்டாண்ட்? டேய், இந்தடா அப்படியே இன்னும் தமிழ் எடுத்துக்கோ. ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க, நல்லதில்ல உங்களுக்கு. ஜாக்கிரதை. டேய், நாய் வேற பயங்கரமா குலைக்குது. நாய் குலைச்சா பக்கத்துல பிசாசு இருக்குன்னு அர்த்தம். இந்த படத்துல வர மாதிரி வரப்போகுது. எனக்கு பயமா இருக்குடா. நம்ம ஊருக்கு போறதுன்னு கம்மக்கரையா இருந்தா போனோம். மதகடியில முனி முடிச்சிருந்தாலும் முடிச்சிருக்கோம். இங்க எங்கேயாவது படுத்து இருந்துட்டு காலையில எந்திரிச்சிட்டு போயிடலான்னு. அங்க ஒரு பெருசு இருக்கு, அது கிட்ட போய் கேப்போம் வா. யாரப்பா அது? வெளியூருங்க, கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போகலாம்னு. இங்க படுத்து தூக்குனா அவனுக்கு குறைஞ்சிட போறது இல்ல. வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடு, வேற இடம் பாரு. சரி வா. இந்த இடமும் சரியில்லை, அங்கேயும் அவனும் படுத்து கிடக்குறான். அந்த சின்ன காலியா இருக்கு, அங்க கிழவி உட்காந்து காப்பாரு. கிழவி கிட்ட கேட்டுட்டு படுத்துக்குவோம். இல்ல படுத்த உடனே ஏற்றுவோம். ஓடு. பாட்டி, என்னப்பா? வீட்டுல வயசு பொண்ணு ஏதாச்சும் இருக்கா பாட்டி? என் வேட்டி இருக்காயே, கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போலான்னு தான். அட கட்டிய உடனே என்ன கேள்வி கேட்டுட்டா? டே கோவாலு, சம்பரா, தங்கம், ஓடி வாங்கடா, ஓடி வாங்கடா. ஐயோ ஐயோ கத்தாத, சும்மா கட. வயசு பொண்ணா கேக்குது, வயசு பொண்ணு. நான் என்ன கிளம்பி அவன் போயிட்டேன். நான் கிழவிகிட்ட தான் போய் படுக்கலாமான்னு கேட்க சொன்னாச்சு. அவன் தான் வயசு பொண்ணா இருக்கான்னு கேட்டு உடனே வாங்கி கொடுத்துட்டான். ஐயோ அத்தை அடிக்கிறான், அத்தை அநியாயமா அடிக்கிறான். என்னடா? நான் ஒண்ணும் செய்யலம்மா. மாமன் தான் கைய பிடிச்சு இழுக்குது. சீ, சும்மா இருடி. வர முகூர்த்தத்திலே ஒண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். ஒன்ன வச்சு காப்பாத்த என்னால முடியாதுமா. நானும் தான் பெரியவளாகி 6 வருஷம் வீட்டோட கிடந்தேன். இப்படியா? 6 வருஷத்தை வீணடிச்சிட்டு அத்தை. நீ சும்மா இருடா. என்னடி ஒத்தடம் கொடுக்குற? தவிடு. என்னது? ஐயோ! சே, இப்படி நடக்கிறாரு. அப்பா, உங்களுக்கு அறிவே இல்ல. சாப்பாடு தட்டுப்பா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எங்க மாமாவுக்கு எதுலயும் குறைச்சல் இல்ல. ஏய், சும்மா பண்ணிடு. என்ன இப்படி பேசாம நடந்துட்டே இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன? இருமா, வர தையில பாப்போம். வர தையில பிரசவம் தான் பாக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ! அண்ணே, சீக்கிரமா ஒரு முகூர்த்தத்தை பாருங்க. வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள். தனியா
நாளெல்லாம் பார்த்துட்டு தான் படுக்க வந்திருக்கா. பின்ன என்னண்ணே, வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாளா அவளே சொல்லிட்டா. முடிச்சிருவோம், இழுத்துட்டு கிடக்கட்டும். அப்படியே முடிச்சுடுவோம் தங்கச்சி. டேய் எழுந்துடா. எதுக்குடா? எதுக்கு போ? போய் உங்க அண்ணனை கூட்டு வா. அண்ணனியா? ஏன் ஒழுங்கா பணம் வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? பொல்லாத பணம். புள்ள போய் 1 வருஷம் ஆச்சு, கண்டுக்குள்ளே நிக்குதுடா. போய் கூட்டு வாடா. ஆமா, சக்திவேல் கல்யாணத்துக்கும் வந்த போல இருக்கும். போடா. எனக்கு கூட பெரிய மாமாவை பார்க்கணும் போல இருக்கு. ஆமா, சின்ன மாமனை பார்த்துட்டல்ல, இனிமே பெரிய மாமனை பார்க்கணும் போலத்தான் தோணும். எல்லாம் என் தலையெழுத்துடா. மாஸ்டர் ரெடி சார், ஸ்டார்ட் சொல்லுங்க. கேமரா கிட்ட போய் தான் ஸ்டார்ட் சொல்ல முடியும். நீங்க வாங்க, நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கிளீனா ஃபாலோ பண்ணுங்க. என்ன கேமராமேன் ரெடியா? ரெடி சார். ஸ்டார்ட் சார். ஆக்ஷன். ஒருத்தனை போட்டு 4 பேர் அடிக்கிறானுங்க. உள்ள வந்து அடிச்சுட்டு இருக்கான். என்ன பாத்துருக்கீங்க? தூங்க மாஸ்டர். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? யாரோ ஒருத்தர் இடையில போய் எங்களை அடி அடி அடிச்சிட்டு இருக்கான், வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்களே. அதுக்காக நாங்களும் சத்தமா அடிக்க முடியும்? இரு கேக்குறேன். யோ யாரையா நீ? எதுக்கு அப்படி கரெக்டா பண்ற? யோ நான் எங்க அண்ணனை பார்க்க அசோக் நகர் போயிட்டு இருந்தேன். வர்ற வழியில அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க, அது தடுத்தது பொறுக்க மாட்டேங்குது உங்களுக்கு. மேனேஜர் இந்த முதல்ல லட்சக்கணக்கில் விட்டு வா. என்னப்பு மரியாதை பேசுறான். நான் பேச மாட்டேன், இனிமே இதுதான் பேசும். அது பேசாது. பேசாதா? ஐயோ, இது தீபாவளி துப்பாக்கி. பட் இது பேசும். ஐயோ, கரடி கரடி என்னது கத்தி கரடி, புடி காமிச்சிட்டு? புடி உட்காரு இப்படி. சும்மா தமாஷுக்கு தான். ஏய், தமாஷா? உங்க ஊர்ல இப்படித்தான் தமாஷ் பண்ணுவாங்களா? இவனை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? நம்ம சத்திவேலோட தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான். ஒரே அராஜக கும்பல் போல இருக்க. ஏண்டா இந்த ஊருக்கு பண்ணி பிடிக்க வந்தியா? குதிரையில உங்களை பிடிக்க வந்தேன். குதிரையா? உங்களை குதிரையில தான் வந்தேன். குதிரை? இவன் நம்ம ஆளு. வா வா வா, பக்கத்துல வந்து உட்காரு. அதுல பாரு, 1952ல குதிரைன்னா எனக்கு உசுறு. ஒரு போட்டோ பினிஷ்ல பாரு. ஆரம்பிச்சிருவிய, வேலை இருக்கு போலாம். குதிரைன்னா எனக்கு ஒரு கிக்கு. தம்பி, உன் பேரு? தென்னம்பால ஜமீன் 56 கிராமம், தகடூர் உட்கட 108 தலைக்கட்டு, கொல்லம்பற்ற கோவிந்தசாமியோட இளைய மகன். மகன்? மகன் 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 மறந்துருச்சு, வர ஞாபகப்படுத்தி வை. வழிய விடு சார். ஞாபகம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? டீ விடு. டீ விடு, காப்பி விடு, இதெல்லாம் ஒரு பேரா? சரி விடு. இவன் என்ன இங்க தூங்கிட்டு இருக்கான்? நிஜமா தூங்குறானா இல்ல நம்ம பேசுனதை கேட்டுக்கிட்டு தூங்குன மாதிரி நடிக்கிறானா? எதுக்கு மேல ஒரு கவனம் வச்சுக்க. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? மணிக்குமா? சுப்பியா? என்ன ரொம்ப தூரத்துல இருந்து பேசுறீங்களா? ட்ரங்காலா? ரைட் கால் தான். சைட்டா? பக்கத்துல இருந்தா பேசுறீங்களா? எப்படி சார், சைட்டா இருக்கீங்களா? பாத்துருவோம். இவ்வளவு நேரம் இங்க தூங்கிக்கிட்டா இருந்த என்ன சார் இப்படி சந்தேகப்படுறீங்க? தூங்கலாம் எப்படி சார்? கையடியா? வலிக்குதா? சொல்லியா? நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தேன். நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே முடிச்சுக்கிட்டேன். நான் வர்றேன்.
அறிவு இருக்கா உனக்கு? தம்பி, நீ சக்திவேலு வீட்ல இருந்து வெளியே வந்தில்ல, சரி உன்னை மடக்கி கொடைஞ்சா அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குமேன்னு தான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு. நான் என்னையா பொம்பளையா ஃபாலோ பண்றதுக்கு? சக்தியோட தம்பியா? தம்பி ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப தம்பி தர்ற தகவலை போய் சொல்லி 5 கிட்ட தங்க பதக்கமே பரிசா வாங்கிடுவேன். யார் அந்த 5? உன்னுடைய வருங்கால அண்ணி. இப்போ 5 சக்தியை காதலிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் சாமர்த்தியமா செஞ்சு முடிச்சுட்டான்னா அவங்க காதல் கல்யாணத்துல முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே புருஷன்கிட்ட மாங்கன்னு வேலை வாங்குறாளா? வேலைன்னா சாதாரண வேலையா? பட்டு பயங்கரம். ராவும் பகலுமா அவன் அதே சிந்தனையில தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆமா, நீ யார் 5க்கு எடுபடியா? சித்தப்பா. சித்தப்பாவா? வா பாப்பா கிட்ட போகலாம். ஆமா, உன்னை சித்தப்பாவை அடைஞ்சதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பண்ணிருக்கணும். என்னது? பாவம் தான். You